ஒருவேளை நீ நினைக்கலாம், எனக்கே என்ன ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறேன், இன்னும் ஃபெயில் அரியஸ் வச்சிருக்கிறேன், பாட வர மாட்டேங்குது, என்ன முட்டாளுன்னு எங்க அம்மாவே சொல்றாங்க, என்னடா இப்படிதான் பிழைக்க போற, நீ ஒண்ணு மார்க் எடுக்க மாட்டேங்கிற, உனக்கு ஒண்ணுமே இல்ல, நீ எப்படி வெற்றி பெறுவ, எப்படி படிப்ப, நீ எப்படி சாதிக்க போற, என் குடும்பத்தாரே சொல்றாங்க. அப்படி நீ நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீ தோல்வியை சந்தித்திருக்கலாம், இன்றைக்கு படிக்க முடியாமல் கஷ்டப்படலாம், இன்றைக்கு ஏமாற்ற சந்தித்திருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் அவர். அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேல் என்ற வாலிபனை தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றின கர்த்தர் அவர். தாய் தகப்பனை இழந்த அனாதையான ஒரு ஏழை பெண் எஸ்தரை 127 நாடுகளுக்கு ராணியாய் மாற்றி ஆசீர்வதித்த தேவன் அவர். அவராலே முடியும்.